இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஏதோ அதிமுக பிளந்த மாதிரியும் சி.வி. சண்முகம் பேசிக் கொண்டிருக்கிறார், வேலுமணி பேசி காலையில இருந்து அது பெருசா இருந்தது. இதுதான் எடப்பாடியை வந்து கடுப்பாகுது. சி.வி. சண்முகம் பேசவில்லை என்று அவர் நண்பர்களோட சொல்லியிருக்கிறார், வேலுமணியும் சொல்லியிருக்கிறார். அப்போ எடப்பாடியே ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது. சரி, உனக்கு என்ன அவ்வளோ நேத்து வந்து நபர் வந்து இவ்வளோ மேட்டரை வந்து நீ கசிய விடுறையே, அப்ப நான் செய்ய மாட்டானுங்க. அது அந்த ஒரு அதிமுகவுக்குள்ள குழப்பம் உருவாக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் அதை கவுண்டர் பண்றேன், நான் அதை கவுண்டர் பண்றேன், நான் லெட்டர் ப்ரிப்பேர் பண்றேன், நான் எம்கேஎஸ் கூட பேசுறேன். அவரு சப்போர்ட் கொடுக்கறது இல்லாத வேற விஷயம். இட்ஸ் டிஃபரண்ட் திங் ஆல் டுகெதர். இன்னைக்கு கூட நைட்டு போய் சந்திக்கிறார் கூட இருக்கிறாருன்னு பேச்சு வருது. அப்போ பிரச்சனை இதுதான். இல்ல யாரை சந்திக்கிறாங்க? இபிஎஸ் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாருன்ட்டு பேசி வருகிறது. அப்ப இப்படி எல்லாமே வந்து ஏன் அவர் இது வந்து பேசக்கூடாது? நான் எதுவுமே சொல்லல. நான் வந்து இது எல்லாமே இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத விஷயங்கள் தான் கேட்கிறேன். அதான் நான் கேட்கிறேன், அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட இன்னொரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்போம், நான் சொன்னேன் இது வந்து 3-4 பேருக்கு தான் அந்த மேட்டர் நடக்கிறதே தெரியும், பாக்கி எல்லாருமே வந்து கற்பனை உலகத்தில் ஒவ்வொன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு நடுவில் ஒரு பாஜக காரருக்கும் தெரியும். இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. தமிழகத்தை சார்ந்த ஒரு பாஜக காரருக்கு தெரியும். ஆர்கே சாரோட பக்கத்துல உட்கார்ந்து ஷோ பண்ணா பக்கு பக்குன்னு நிமிஷத்துக்கு 2 நியூஸ் போடுறாரு. நமக்கு வந்து ஷோ முடிச்சுட்டு போவோமா அப்படின்ற ஒரு பயம். இல்ல, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, திரு விஜய் இன்னைக்கு ஆளுநரை பார்த்து கடிதம் கொடுத்தாரா, என்னவா அது இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச வகையில்? அதுல என்ன ஆளுநர் மாளிகை, அதுல இப்போ வந்து லீகல் ஒப்பீனியன் அதெல்லாம் போறாங்க, என்ன நடந்தது இன்னைக்கு? அங்க நார்மல் ப்ரொசீஜர், அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க போய் சந்திக்கிறது, அதான் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து அவர்கள் சந்திக்கிறதுக்கு நார்மலான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இவங்க புதிதாக இமெயில் அமைச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருகிறது. அது என்னன்றது ஆளுநர் சைடோ இல்லை இவங்க சைடோ வெரிஃபை பண்ணணும். ஸோ இமெயிலாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றது, அந்த இமெயிலில் வந்து இதற்காக தான் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்றது தான் கேள்வி வாயில நமக்கு தெரியுது. சரி, ஆனால் இதை தாண்டி அவங்க அங்கே போய் பேசும்போதும் அவங்க கொடுத்த லெட்டரும் சஃபிஷியண்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு ப்ரோஃபார்மா கொடுத்துட்டா போதும், அது ப்ரோஃபார்மா நான் கொடுக்க தேவையில்லை. அவங்க ஏற்கனவே ஃபார்ம் ஏபி எல்லாம் ஃபைல் பண்ணவங்க தான், அவங்களுக்கு அந்த மினிமமாக நான் என்ன போடணும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். எனக்கு 108 பேர் இருக்காங்க, 108 பேர் இருக்காங்க, இல்லை 107 பேர் இருக்காங்க, 107 பேர் இருக்காங்க, அவங்க மினிமமாக அதை போட்டிருக்கலாம். அவங்க அதை தாண்டி அவங்க லெட்டரில் வந்து சஃபிஷியண்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. காங்கிரஸோட சப்போர்ட் லெட்டரையும் அவங்க சரியாக கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகளும் வருது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆளுநருக்கு வேற கேள்வியே கிடையாது. நீங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வேற யாரும் கேட்கல அப்படின்னா நான் கூப்பிடுறேன், இல்லை காம்போசிட் டெஸ்ட் கூப்பிடுறேன். ஆளுநருக்கு 2 சாய்ஸ் தான், அதோட அங்கே முடிஞ்சு போயிருது. ஸோ ஆளுநருக்கு நாள் தான், நான் நாளைக்கு செய்யணுமா நாளானிக்கு செய்யணுமா அப்படின்றது அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிர்ணயம் செய்யலாம் அப்படின்றதா பொசிஷன். இவர்கள் வந்து அந்த ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்ணல, இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணல. அங்க மூத்த அரசியல் இதெல்லாம் ஆளுநர் வந்து இதெல்லாம் செய்யுங்கன்னா செஞ்சிட போறாங்க. புதிய கட்சி அவங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் தெரியாம இருக்கலாம், அல்லது என்ன நடைமுறைங்கிறது தெரியாம இல்ல. அங்க வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, 10 முறை எம்எல்ஏவா இருந்தவர் இருக்காரு, 2 முறை எம்எல்ஏவா இருந்தவர் இருக்காரு. ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாது. பட் அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. இன்னைக்கு என்னன்னா, ஆளுநருக்கு முக்கியமா 3 இஷ்யூ. ப்ரோடெம் ஸ்பீக்கர் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த கட்சியில இருந்தே நான் மூத்தவர் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டேன்னா, ஏற்கனவே உங்களுக்கு 107 தான் இருக்காங்க, அப்ப நான் 106 ஆக்கிட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் அது கஷ்டமாயிருது. அப்ப நான் ப்ரோடெம் ஸ்பீக்கரை நான் யாரை போடுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இது இல்லாம நான் காம்போசிட் டெஸ்ட் கூப்பிடணுமா இல்ல இவங்களை மட்டும் டெஸ்ட் கூப்பிடணுமா அப்படின்ற அந்த கேள்வி வருது. இதை வந்து ஆளுநர் நிர்ணயம் செய்துதான் ஆக வேண்டும். இது இல்லாம அவருக்கு லாஜிஸ்டிக்கலா அவருக்கு இன்னொரு இஷ்யூ, அவர் கேரளாவையும் டிட்டர்மைன் பண்ணணும், தமிழ்நாட்டையும் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அப்படின்றத ஆளுநர் பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓகே, ரைட். திரு கேசிபி, நிறைவு கருத்தாக கேட்டுறேன். இது எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த நாட்கள் என்னவா இருக்கு? சபீர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கடிதத்தில் இருக்கிற நுணுக்கங்களை சொன்னாரு. அப்ப அந்த கடிதமே கூட காங்கிரஸும் சரி தாவேகாவும் சரி, ஒருவேளை இன்னொரு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதற்கு தயாராக இருப்பதை போலத்தான் அவர்களது நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் இணைந்த காரணத்தினாலேயே மற்ற எல்லோருமே தாவேகாவை ஆதரிப்பதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் இணைவது என்பது திரு ஆர்கேவுக்கு ஒரு கற்பனையாக வேணா இருக்கலாமே ஒழிய எந்த காலத்திலும் அவர் வந்து கடைசியாக நான் இப்போ பார்க்குறேன் 55 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி எனும் நான் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. படத்துக்கு தலைப்பு வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. தெரில, நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த 1 மணி நேரத்தில். ஷபீர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டேர்ம் வரும்போதும் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறீங்க. அதனால அது வந்து நடைமுறைக்கு வந்து அது சாத்தியம் இல்லாதது. அதனால வந்து மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி போகும். மக்கள் அதை சந்தோஷமா வரவேற்பாங்க. இப்ப மக்கள் வந்து அதை சந்தோஷமா எதிர்ப்பு. எல்லா பர்செப்ஷன்ல இருந்தும் இந்த கேள்வி இப்ப உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். ஒருவேளை வந்து இடதுசாரிகளையும் விசிகாவை சீக்கிரமா ஆதரவு தளத்துக்கு தள்ளுறதுக்காக இப்படியான செய்திகள் வருதா? ஒருவேளை
இல்ல நிச்சயமாக கிடையாது. இது வந்து இல்ல தாவேகா சைடு இப்போ நீங்கள் வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி செய்திகள்லாம் வர வச்சு ஒருவேளை இல்லை அப்படின்னு வருதா? இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குன்னு இல்ல கிடையவே கிடையாது. இது என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு தாக்கம் வருகிறது. அஃப்கோர்ஸ் லீமா ராவ் அவுட் ஆஃப் டர்ன் பேசுறாங்க, அதெல்லாம் இருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ செல்வந்தர் பணம் இருக்கிறவங்க மைக்க கண்டா என்ன வேணாலும் அவங்களுக்கு வந்து அரசியலா எவ்வளவு தூரம் அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க பேசுனாங்கன்னு கூட ஆமா மறுபடியும் பேசுறாங்க, ரெண்டு முறை பேசுறாங்க. அது அப்ப எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு பெரிய தாக்கம் வருகிறது. அதை அவர் கவுண்டர் பண்றாரு. அதை கவுண்டர் பண்ற வாயிலாக அடுத்த ஒரு செய்தியும் சொல்றாரு. ஏன் நாம் வை காண்ட் ஐ ஃபார்ம் தி கவர்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவரும் எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் நம்ம எப்போ தெரிய வரும்னா, தாராளமாக நாம் எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு கேட்டுடலாம், என்ன இப்படி நடக்குது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுடலாம். இப்போ முதலமைச்சரை வரக்கூடியவர்கிட்ட கேட்டு நீங்க அப்புறம் வாங்க, அது கேட்க மாட்டேங்கிறீங்க. ஷபீரும் அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்த மாட்டேங்கிறாரு. ஆமா, இது வந்து நம்ம கற்பனையாவே வச்சுக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு கற்பனை தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் வந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஒண்ணு வந்து முதல்வன் படம் எடுத்த இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு, 2வது வந்து லயலாமணி அவர்களுக்கு. விஜயை எதிர்க்கிறதுல திமுகவும் அதிமுக கூட்டணி சேரும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. இப்ப நம்ம அதை பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது வருது. கேட்கறது எல்லாருமே ட்விட்டர்ல அதுதான் பரபரப்பா பேசப்படுகிறது. பல வந்து விவாதங்கள்ல அது எனக்கு தெரியல, எனக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல, அதனால அதை பத்தி டீப்பா அதுக்குள்ள போகல. அது தேசிய சேனல்கள் அதை பிரேக் பண்றாங்க, எல்லாருமே அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதான் சார் டாக்டர் ஆர்கே இங்க 7:50 பிரேக் பண்ணிட்டாரு. அதான் அவர் என்ன இருக்கு. சோ ஆர்கே சார் போட்ட அந்த ட்வீட் தான் அதுக்கு வந்து இல்ல ஃபர்ஸ்ட் இத பேசினவரே தான் போட்டேன். உங்களுக்கு சொன்னது அது மேட்டர் ஆஃப் இது ஃபேக்ட் சொல்றாரு. சோ நியூஸ் 18ல தான் நான் சொல்லிருக்கேங்கறாரு. இல்ல இத வந்து இந்த 2 கட்சிகள் தான் அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணோம். அடுத்தடுத்த நாட்கள் அதை வந்து தீர்மானிக்கணும் தான் தோணுது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பொலிட்டிக்கலி அவங்களுக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆகும். அது எல்லாமே தான் அவங்களும் நிச்சயமா கணக்கில் எடுப்பாங்களே, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி துணிஞ்சிட்டாங்களா? ஓகே, அல்லது இத வந்து சும்மா போட்டு பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் இட்ஸ் அதுதான் ஆர்கே சொல்றாருல, காலையில சி.வி. சண்முகம் இப்படி எடுக்க போறாரு, அவரு விஜயபாஸ்கர் அப்படி போறாரு, வேலுமணி இப்படி போறாருலாம். அங்கிருந்து பல்வேறு செய்திகள் வந்தா அதுக்கு திருப்பி நான் ஒன்று கொடுக்குறேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள முன்னெடுக்கிறார். ஆர்கே ஒரு பாயிண்ட் சொல்ல நமக்கு தெரியல. இது பரபரப்பா போயிட்டு இந்த பரபரப்பை உருவாக்கியவர்களுக்கான பதிலா அவர் சொல்றாருங்க இல்லைங்களா ஆர்கே? அது வந்து நமக்கு இப்போ 2 விஷயம் இருக்குல்ல, அது உண்மையா நடக்கிறதா இல்ல இது வந்து கசி விடுறதான்னு பாத்தீங்கன்னா, அது இன்றைக்கு இது வந்து வெளியே வந்திருக்கிறது. ஆனால் ராம் சொன்ன மாதிரி இது வந்து 3 நாளா வந்து மேட்டர் ஓடிட்டு தான் இருக்கிறது. இந்த பேச்சு நடந்துட்டு தான் இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. இந்த பேச்சு நடந்திருக்கிறது, டெஃபினட்டா நடந்திருக்கிறது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமா இது வந்து காட்டுத்தீ மாதிரி பத்திட்டு எரியுது சோஷியல் மீடியால. எந்த திமுக தலைவரும் இப்படிலாம் ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பதிவோ திமுக தரப்புல இருந்தும் சரி அதிமுக தரப்புல இது வரைக்கும் வரல அப்படின்னும் போது சார் சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நோ ஸ்மோக் நோ ஃபயர். சரி, ஓகே, and we didn't start the fire. பார்க்கலாம், எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியை